விக்னேஸ்வராய நமக. நம்ம குலதேவதாமணியப்ப சுவாமியே நமக. பேரன்பு மிக்க 360 டிவி சேனல்களுக்கு ஜோதிடம் முத்துச்சாமியின் இனிய வணக்கங்கள். சூரியனோடு இணைந்த சுக்கிர பகவான் குருவின் பார்வையில் விழுந்த மகர ராசி என்பதே பலனும் பயனும் நிறைய அனுபவிக்கக்கூடிய யோகம் பெற்ற உங்களுக்கு இந்த வாரத்திற்கான பலாபலன்கள். முதல்ல கிரக அமைப்புகள். அதன்படி மகர ராசி என்பதே உங்கள் ராசிக்கு 2ஆம் இடத்துல சனி பகவானும், 3ஆம் இடத்துல ராகு பகவானோடு செவ்வாய் பகவானும், 4ஆம் இடத்துல புத பகவானும், 5ஆம் இடத்தில் ஆட்சி பெற்ற சுக்கிர பகவான், அவரோடு அட்டமாதிபதி சூரிய பகவான், விரையாதிபதி குரு பகவான், பாக்கியஸ்தானத்தில் கேது பகவான். இதுதான் இந்த வாரத்திற்கான கிரக அமைப்புகள். சப்தமாதிபதியாகிய சந்திர பகவான் உங்கள் ராசிக்கு 9, 10, 11, 12 ஆகிய இடங்களில் இந்த வாரம் பயணிக்க காத்திருக்கின்றார். இதுதான் இந்த வாரத்துக்கான கிரக அமைப்புகள். பொதுவாக சந்திராசமமோ வேதியோ இல்லாது இருந்தால் அந்த வாரம் நல்ல வாரமாக அமையும். அதன்படி இந்த வாரத்தில் உங்களுக்கு சந்திராசமம் வேதே கிடையாது. இந்த வாரத்தை பொறுத்தளவுக்கு பார்த்திங்கன்னா ஒவ்வொரு நாளும் சுபமாக இருக்குமா அப்படின்னு சொல்லி பார்க்குறப்ப இந்த வாரத்தின் முதல் நாளாகிய ஞாயிற்றுக்கிழமை அன்னைக்கு 19/5/2024 திதி வளர்பிறையில் வரக்கூடிய ஏகாதசி திதி மாலை 3 மணி வரை இருக்குது. அதுக்கப்புறம் துவாதசி திதி வந்துடும். அஸ்த நட்சத்திரம் கூடிய அமிர்த யோகம் கூடிய இந்த நாள் சுபமுகூர்த்த நாளாக அமைகிறது. அப்போ இந்த வாரத்தில் முதல் சுபமுகூர்த்த நாளே ஞாயிற்றுக்கிழமை தான். ஏன் இந்த வைகாசி மாதத்தில் முதல் முகூர்த்தமே அந்த முகூர்த்தம் தான். அடுத்து திங்கக்கிழமை அன்னைக்கு, அதாவது 20/5/2024 திதி மாலை 4:30 வரை துவாதசி திதியும், அதன் பின்பு திரியோதசி திதியும் வருகிறது. இந்த திரியோதசி திதி அப்படின்னாலே பிரதோஷம்னு அர்த்தம். அப்போ திங்கக்கிழமை அன்னைக்கு பிரதோஷம் வருகிறதுன்னு அர்த்தம். அன்று நட்சத்திரம் சித்திரை நட்சத்திரம். அந்த பிரதோஷ நாள் கரி நாளாகவும் வருகிறது. சித்தியோகம் கூடிய நாளாக இருந்தாலும் கரி நாளாகவும் வருகிறது. அடுத்து செவ்வாய்க்கிழமை அன்னைக்கு, அதாவது 21/5/2024 அன்று திதியை பொறுத்தளவுக்கு வளர்பிறை திரியோதசி திதி மாலை 6 மணி வரை. அன்று சுவாதி நட்சத்திரம் சித்தியோகம் கூடிய நாள். அடுத்து புதன்கிழமை ரொம்ப விசேஷமான நாள். அந்த புதன்கிழமை அன்னைக்கு 22/5/2024 அன்று சதுர்த்தசி திதி மாலை 7 மணி வரை, இரவு 7 மணி வரை சதுர்த்தசி திதி. விசாக நட்சத்திரம் கூடிய சித்தயோகம் கூடிய அந்த நாள். அன்று 3 விசேஷம் நடக்கிறது. ஒன்று பார்த்திங்கன்னா அன்று நரசிம்மருடைய ஜெயந்தி. 2வது அன்று வைகாசி விசாகம், முருகனுக்கு எல்லா முருக ஆலயங்களிலும் பாலாபிஷேகம் நடக்கக்கூடிய, பால்குடம் எடுத்து பாலாபிஷேகம் பண்ணக்கூடிய ஒரு அற்புதமான நாள். 3வதாக இதுவரை, அதாவது சூரிய பகவான் அக்னி நட்சத்திரமாக அக்னி பிளம்பாக நம்ம வாட்டி வதைத்து கொண்டிருந்தால் அதனுடைய இறுதி நாள், அதாவது அக்னி நட்சத்திரம் கத்திரவையில் முடியக்கூடிய நாளாக அந்த நாள் அமைகிறது. அதனால் புதன்கிழமை பொறுத்தளவுக்கு இந்த 3 விசேஷங்கள் உண்டு. அடுத்து வியாழக்கிழமை அன்னைக்கு 23/5/2024 வியாழக்கிழமை அன்னைக்கு அன்று பார்த்திங்கன்னா பௌர்ணமி திதி, அனுச நட்சத்திரம். அந்த அனுச நட்சத்திரத்தில் காஞ்சி மகா பெரியவருடைய ஜெயந்தி தினம் அன்றைய தினம் வருகிறது. அடுத்து 24/5/2024 வெள்ளிக்கிழமை அன்னைக்கு அன்று கிருஷ்ணபட்சத்து பிரதமை திதியும், காலைல 10 மணி வரை அனுச நட்சத்திரம், அதன் பின்பு கேட்டை நட்சத்திரம் வருகிறது. அன்று மரணயோகம் கூடிய ஒரு மத்தியமான நாள். அடுத்து 25/5/2024 சனிக்கிழமை அன்னைக்கு இந்த வாரத்தின் கடைசி நாள். அன்று கிருஷ்ணபட்சத்து துவிதியை திதியும், பகல் 11 மணிக்கு மேலே மூல நட்சத்திரம் வருகிறது. அன்று சித்தியோகம் கூடிய நாள். இதுதான் மகராசி என்பதே இந்த வாரத்திற்கான திதி வார யோக நட்சத்திர அமைப்புகள். பொதுவாக இந்த வாரம் நல்ல பலன்கள் கிடைக்குமா அப்படின்னு பார்த்தா சூப்பராக பலன் கிடைக்குது. ஏன்னா குரு பார்க்க கோடி நன்மை அப்படிங்கிற முதல் அந்த குரு பார்வை விழுகுது. அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா சப்தமாதிபதி லாபஸ்தானத்தில் வர்றது இன்னும் பலன்கள் நிறைய கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. சந்திராசிரமம் வேதை இல்லாதனால அதை விட பலன்கள் கிடைக்க காத்திருக்கு. அதனால் பணப்பொருளாதாரம் சிறப்பாக இருக்கும், லாபங்கள் அதிகரிக்கும், தனாதிபதியின் ஆட்சி யோகத்தை கொடுக்கும், கடன் நோய் வம்பு வழக்குகள் காணாமல் போய்விடும். இதெல்லாம் நல்ல பலன்கள். உடல் ரீதியாக மட்டும் கொஞ்சம் கவனமாக இருந்துக்குங்க. ஏன்னா 6ஆம் இடத்து அதிபதியாகிய புத பகவான் 4ஆம் இடத்துல உட்கார்றப்ப சுகக்கேடு ஏற்படும். உடல் ரீதியாக மன ரீதியாக சில பிரச்சனையை சந்திக்கக்கூடிய வாய்ப்பு உண்டு. பகை வீட்டில் வேறு உட்கார்ந்துருக்கிறார். அதனால் கொஞ்சம் உடல் சார்ந்த விஷயங்களை கவனம் செலுத்துங்க. இறைபலத்தால் உங்களுக்கு எல்லாம் சரியாகக்கூடிய வாய்ப்புகளும் கிடைக்கும். இருந்த போதிலும் உடல் நிலையில் கவனம் செலுத்துங்க. தொழில் வியாபாரத்தை பொறுத்தளவுக்கு அருமையான வாரமாக அமையக்கூடிய வாய்ப்பு உண்டு. ஏன்னா ஜீவனாதிபதினு சொல்லக்கூடிய சுக்கிர பகவான் ஆட்சி பெற்று அமர்வது, அவரோடு சூரிய பகவான் அமர்வது மிகப்பெரிய லாபம்.
அதனால் யோக பலங்கள் நிறைய கிடைக்க போகுது. தொழில் வியாபாரம் சிறப்பாக இருக்கும். தொழிலில் முன்னேற்றம் அடையக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. புது புது முயற்சிகள் செய்வதற்கான வாய்ப்புகள் உண்டு. வியாபாரத்தில் லாபங்கள் கிடைக்கும். இதெல்லாம் இந்த வாரத்தில் நல்ல பலன்களாகவே அமையக்கூடிய வாய்ப்பு உண்டு. அடுத்து உத்தியோகஸ்தர்களுக்கு இதுவரை இருந்து வந்த சுணக்கங்கள் எல்லாம் மாறி லாப பலமாகவே கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு உண்டு. பலனாக அமையக்கூடிய வாய்ப்பு உண்டு. அந்த பலனை பலமாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள். அப்போ முன்பு இருந்த சுணக்கங்கள் மாறும், பணிச்சுமைகள் குறையும், அனைவருடைய ஒத்துழைப்பும் பரிபூர்ணமாக கிடைக்கும், ரெட்டிப்பான வேலைகள் கூட ஒற்றையான வேலையாக மாறும். அந்த பலன்கள் பூரா உங்களுக்கு நிறைய கிடைக்கப் போகிறது. அடுத்து சுபமங்கலத்தை எதிர்பார்த்து காத்துக்கூடிய மகராஜ நண்பர்கள் அனைவருக்குமே சுபயோகங்கள் நிறைய கிடைக்கும். ஏன்னா இந்த வாரத்தில் முதல் நான் சொன்ன மாதிரி ஞாயிற்றுக்கிழமை அன்றைக்கே உங்களுக்கு சுபமுகூர்த்த நாள். அடுத்து வைகாசி விசாகம் வருகிறது, பௌர்ணமி திதி வருகிறது. இதெல்லாம் சுபமான நாட்கள். இந்த நாட்களை நீங்கள் பயன்படுத்தினால் பலன்கள் நிறைய கிடைக்கப் போகிறது. அடுத்து மாணவ செல்வங்களுக்கு மாணவர்களே இந்த வாரத்தை பொறுத்தளவுக்கு நல்ல அருமையான வாரம் தான். கொஞ்சம் சரியான முறையில் பயன்படுத்திக்கலுங்க. ஏன்னா எதிர்காலத்திற்கான திட்டமிடலை சரியான முறையில் பயன்படுத்தினீங்கன்னால் உங்களுக்கு நல்ல லாபங்கள் கிடைப்பதற்கான யோகங்கள் உண்டு. ஆனால் இந்த மாணவர்களுக்கு ஒரு பலனும் பயனும் மிகுந்த வாரமாக இந்த வாரம் அமைய காத்திருக்கிறது. அடுத்து பெண்களுக்கு இதுவரை இருந்து வந்த பிரச்சனைகளெல்லாம் தீரும். பலன் நிறைய கிடைக்க போகிறது. கணவரின் அன்பும் அரவணைப்பும் ஆதரவும் நிறைய கிடைக்க போகிறது. இந்த காலகட்டங்களில் கணவருக்கு சிறு சிறு பணி சுமைகளோ அல்லது மனம் தளரக்கூடிய சில விஷயங்களோ நடக்க போகிறது. அது உங்களுடைய ஒத்துழைப்பால் லாபமாக மாறப்போகுது. அதாவது இந்த வாரம் உங்களுக்கு அவருக்கு நீங்கள் பக்கபலமாக நின்று அவரை உயர்த்தக்கூடிய ஒரு வல்லமை இந்த வாரத்தில் உங்களுக்கு கிடைக்குது. அவரை மட்டுமல்ல, குடும்பம் சார்ந்த விஷயங்களிலும் உங்களுடைய பங்களிப்பு இந்த வாரம் நிறைய தேவைப்படும் காரணத்தினால பலன் உங்களுக்கு நிறைய கிடைக்க போகிறது. தன வாக்கு குடும்பம் யோகத்தை அடையக்கூடிய வாய்ப்பு உண்டு. 1. 2வது, தொழில் வியாபார ரீதியாக நல்ல பலனை நீங்கள் நிச்சயமாக அடைவீங்க. அடுத்து மங்களத்தை எதிர்பார்த்து காத்துக்கூடிய பெண்களுக்கெல்லாம் மங்கள செய்திகள் கிடைக்கும். சுபமங்கல யோகங்கள் கிடைக்கும். மனம் விரும்பிய மன வாழ்க்கை கிடைக்கும். அதே மாதிரி புத்திரபாக்கியங்கள் கிடைக்கும். குழந்தைகளால் யோகமும் குழந்தைக்கு லாபமும் கிடைக்கும். வீடு வண்டி வாகன யோக சேர்க்கைகள் நிறைய கிடைக்கக்கூடிய வாரம். இந்த வாரத்தை பயன்படுத்தினீங்கனால் சர்வ மங்களமும் யோகமாக மாறக்கூடிய அளவுக்கு வாய்ப்புகள் உண்டு. மகராசியர்களே, இந்த வாரத்தில் நீங்கள் வழிபட வேண்டிய தெய்வம் பிரதோஷம் வருகிறது. நந்தியம்பெருமானையும் சிவபெருமானையும் வழிபாடு பண்ணுங்கள். வைகாசி விசாகத்தன்று முருகப்பெருமானை வழிபாடு பண்ணுங்கள். பௌர்ணமி திதி வருகிறது. இந்த பௌர்ணமி திதியில் அவரவர் இல்லத்து குலதெய்வத்தையும் அதே மாதிரி வீட்டு பெண் தெய்வங்களையும் வழிபாடு பண்ணுங்கள். நல்ல பலன்கள் நிச்சயமாக உங்களுக்கு கிடைக்கும். இந்த பௌர்ணமி திதியில் மனம் விரும்பிய பல விஷயங்கள் உங்களுக்கு நிறைய கிடைக்க போகிற காரணத்தினால எல்லா பலன்களும் உங்களுக்கு நிச்சயமாக கிடைக்கும். மகராசி என்பதே பொதுவாக இந்த வாரம் யோகமான வாரமா அப்படின்னு சொல்லி பார்க்குறப்ப உண்மையிலே மகா யோகமான வாரமாக தான் அமையுது. ஏன்னா பாக்யாதிபதியாகிய புத பகவான் 4ஆம் இடத்தில் அமர்றதும் அவரை உங்கள் ராசிநாதன் பார்க்குறதும் பலமான யோகம். அதனால் இந்த வாரத்தை பயன்படுத்தி எல்லாம் உள்ள இறைவனுடைய ஆசீர்வாதத்தில் பலமான வாரமாக மாற்றிக்கொள்ள இனிய நல்வாழ்த்துக்கள்.